சத்தியமூர்த்தி சுவாமி, உன்னுடைய சொத்துக்களுக்கு ஏதோ ஆபத்து வர்றதாக என்னுடைய ஞான திருஷ்டியில சொல்லு. என்ன சுவாமி சொல்றீங்க? பயப்படாத, நாட்டுல திருட்டு பயம் அதிகமாயிருச்சு. கவலைப்படாத, உன்னுடைய சொத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை என்ன சேர்ந்தது. நீ என்ன பாதுகாப்பு பண்ணி வச்சிருக்கிற? என்னோட வாருங்கள், எல்லாத்தையும் விவரமா காட்டுங்க. எங்கே? வாருங்கள் சுவாமி. எல்லாரும் இரும்பு பொட்டிய திறக்கிறதுக்கு சூட்சம நம்பரை அதிலேயே வச்சிருப்பாங்க. நான் தனித்தனி அறையில வச்சிருக்கேன். சுவாமி, இதை பாத்தீங்களா? நான் ஜப்பானுக்கு போயிருந்தப்போ இந்த எலக்ட்ரானிக் சிஸ்டம் பூட்டை நான் வாங்கிட்டு வந்தேன். இங்க இருக்கிற பட்டனை 6 தடவை அமைக்கி விட்டுட்டோம்னா இங்க நம்பர் வரும். இதே நம்பர் அந்த பொட்டியில செட்டப் பண்ணா கதவை திறந்தோம்னா திறந்துக்கும். நம்ம இப்போ எதிர் ரூம் போவோம் சுவாமி. போவோம். வாங்க சுவாமி. இதுதான் என்னுடைய இரும்பு பெட்டகங்கள். இரும்பு பொட்டியா? ஆமா சுவாமி. 2 கோடி மதிப்புள்ள வைரங்களும் நகைகளும் இதுல இருக்கு. இந்தியாவிலேயே வைர வியாபாரத்துல எனக்கு 2வது இடம். சீக்கிரமே முதல் இடத்துக்கு வந்துடுவேன். ரொம்ப நன்றி சுவாமி. யாரா பாப்போம். எவ்வளவு வைரங்கள், எவ்வளவு நகைகள். இத பாதுகாக்க இப்படி ஒரு ஏற்பாடு தேவைதான். என்ன பாதுகாப்பு இருந்தாலும் மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லை சுவாமி. ஏன்? இந்த காலத்து திருடனுங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்கிறாங்க. எங்க திருடு போயிடுமோன்னு பயமா இருக்கு. மகனே, நீ என்கிட்ட காமிச்சிட்டே இல்ல, இனிமே திருடு போவேனா? விட்டுருவனா? என்ன சுவாமி? மந்திர தகடு. இதை நான் இங்க வைக்கிறேன். இனிமே யாராவது இந்த கதவை திறந்தா உடனே கை கால் இழுத்துக்கும். முருகா, பூட்டிடு பூட்டிடு. நம்பர் மாத்திடு, எல்லாத்தையும் திரிக்கிடு.